இந்த கதையோட ஆரம்பத்தில் வெளியூர்ல இருந்து சியோல்ல இருக்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் ரீஅட்மிஷனில் வரான். அவன் பேர் கிம் ராம்வு. அவனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இப்போ உயிரோடு இல்லை. இவன் வந்த நேரம் இவனோட கிளாஸுக்கு டீச்சர் ஒருத்தவங்களும் புதுசாக வராங்க. அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிங்கிறதுனால கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து புதுசாக வந்திருக்க டீச்சரை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது ரெண்டு பேரை சேர்ந்து அவங்க பேரை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புது பையன் கிம் ராம்வு எப்படின்னா, அவ்வளவா யாருக்கிட்டையும் பேச மாட்டான், நல்லா படிப்பான். இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு புத்தக பூச்சியாகவே வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு டீச்சரை ஏமாத்துறது பிடிக்கல. அதனால இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி அவனை ஒத்துக்க வைக்கிறாங்க. போர்டில் எல்லோரோட பேரையும் கண்டபடி எழுதி அதில் மாற்றி மாற்றி கோடு போட்டு அதில் வர மாதிரி ரெண்டு பேரை சேர்ந்து பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நேம் பேட்சையும் மாற்றிக்கிறாங்க. கிம்ராமுவுக்கு ஒரு பொண்ணோட பேர் வருது. அந்த பொண்ணு பேர் ஜங் ஹீவான். நம்ம ஊரில் பேரை வச்சே அது பொண்ணா பையனா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கொரியாவில் அந்த மாதிரி இல்லை போல். இவங்க 2 பேரும் நேம் பேட்சை மாற்றிக்கிறாங்க. எல்லாரும் கிளாஸ் ரூமில் இருந்தால் இந்த பொண்ணு மட்டும் கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கு. அது யாரோட இடம் காலியாக இருக்குது, எந்த ஸ்டூடெண்ட் அது அப்படின்னு டீச்சர் கேட்டால் எல்லாரும் அது கிம் ராம்வு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவன் கிளாஸில் தான் இருப்பான். இவனோட பேரில் அந்த பொண்ணு வெளியே சுற்றிட்டு இருக்கு. கிளாஸை கட்டடிக்கிறது மட்டும் இல்லாமல் நேம் பேட்சை காட்டி பேக்கரியில் போய் கண்டதையும் சாப்பிட்டு கிம் ராம்வு அப்படின்ற பேரில் கடன் வச்சுட்டு வந்துடுறா. லைப்ரரியில் போய் ஒரு சில 18+ புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு கிம் ராம்வுன்ற பேரில் சைன் பண்ணிட்டு வந்துடுறா. போதாததுக்கு பக்கத்து கிளாஸ் ரவுடி பையன் ஒருத்தன் அவனோட கிளாஸ் பையன் ஒருத்தனை ரேகிங் பண்ணுறத பார்த்து அதை தட்டி கேட்கறதுக்காக அவன் மேலே ஜூஸ் டப்பாவை தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது நேம் பேட்சை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறா. லஞ்ச் டைமில் அந்த ரவுடி பசங்க நேம் பேட்சை பார்த்து கிம் ராம்வுவை தேடிட்டு வராங்க. விஷயம் தெரிஞ்ச கிம் ராம்வு அந்த ஜங் ஹீவான்ட்டு போய் டீச்சரை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேம் பேட்சை மாற்றிக்கிட்டோம். நீ என்னடான்னா இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்க. அந்த ரவுடி பசங்க இப்போ என்ன தேடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சரி வா, இப்போ அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துகிட்டு கையில் கழுத்தில் எல்லாத்துலேயும் விலங்குகளோட படங்களை வரைஞ்சிக்கிட்டு அந்த ரவுடி பசங்களை பார்க்க போகிறா. இவன் கையிலையும் ஒரு கரடி பொம்மையை வரைஞ்சி விட்டுறா. நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக ஒரு பொண்ணை நிற்க வச்சுட்டு அந்த ரவுடி பசங்களை போய் பார்க்குறாங்க. எதுக்காக என் மேலே ஜூஸ் டப்பாவை போட்ட? அதுக்கு தான் நான் உன்னை இப்போ திருப்பி அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்ல, எங்கள் மேலே கை வைக்காத, நாங்கள் இப்போ தனியால் இல்லை, நாங்கள் விலங்குகள் பாதுகாப்பு சங்கத்தில் மெம்பராக இருக்கோம். எங்கள் மேலே கை வச்சின்னா பெரிய பிரச்சனையே ஆகிடும். நீ அந்த பையனை ராகிங் பண்ண, அதனால தான் நான் உன்னை தட்டி கேட்கறதுக்கு அந்த ஜூஸ் டப்பாவை மேலே போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு இவனோட சட்டையை மடித்து காட்டி இவங்க கையில் வரைஞ்சிருக்க டேட்டுவை காட்டுறா. கரெக்டாக இந்த சமயத்தில் இவ தூரமாக நிற்க வச்சுட்டு வந்த அந்த பொண்ணு வந்து, யாரா நீங்கள் தான் இங்கே டெய்லி வந்து சிகரெட் பிடிக்கிறீங்களா, உங்களை பிரின்ஸிபல் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பசங்கள்லாம் செதறி ஓடிடுறாங்க. ஒரு வழியாக அந்த நாளும் முடிஞ்சிருது. கிம் ராம்வுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு நாள் என் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு மொத்தமாக என் பேரையே கெடுத்துட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் இவங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்ட இந்த விஷயம் டீச்சருக்கு தெரிஞ்சிருது. அடுத்த நாள் இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸையுமே டீச்சர் வர சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பையனோட அம்மாவும் வராங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க, நடந்ததுன்னா ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. போகிற வழியில் கிம் ராம்வோட அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அந்த ஒரே நாள்லேயே பேரை மாற்றி வச்சுக்கிற அளவுக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பேசி அப்படியே 2 ஃபேமிலியும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அடிக்கடி அங்கே போய் அம்மாவும் பையனும் சாப்பிட்றாங்க. இதனால் 2 ஃபேமிலிக்குள்ளாரையும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்படியே இது போக போக அந்த ஜங் ஹீவான் பொண்ணுக்கு கிம் ராம்வு மேலே காதல் வந்துடுது. இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த ஜங் ஹீவானுக்கு கிம் ராம்வுவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவளுக்கே தெரியாமல் இவனை காதலிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறமா இதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த பொண்ணு ஜங் ஹீவான் ஒரு வீட்டில் உட்காந்து நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்குது. போய் திறந்து பார்த்தா கிம் ராம்வு நிற்கிறான். நாம் பார்த்து ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? எப்படி இருக்க ஜங் ஹீவான்? இன்னைக்கு ஏப்ரல் 1, நம்ம மறுபடியும் பேரை மாற்றி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இந்த பொண்ணு ஷாக் ஆகி அதிர்ச்சியாகி எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறா. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கிம் ராம்வு கேட்க, நீ கிம் ராம்வு தானே அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? இல்லை, நீ செத்து 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குறா. இதோட எபிசோடு 1 முடியுதுங்க. அடுத்த எபிசோடு எப்படி போகுன்னே தெரில. பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க.